ஸோ இப்போ ஏஐ தொடர்பான படிப்புகளை ஒரு மாணவன் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரியில் என்னென்ன விஷயங்களை வச்சு இந்த கல்லூரியில் நம்ம ஏஐ தொடர்பான படிப்பில் நம்ம சேரலாம், முக்கியமாக எந்த விஷயத்தை வந்து மாணவர்கள் பார்க்கணும்? வெரி குட். இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் நான் சொல்லியிருப்பாங்க, ஒரு கல்லூரியில் வந்து மெயினாக வந்து 3 N பார்க்கணும் அப்படின்னு. என்பிஏ அக்ரிடேஷன், என்பிஏ அது மாதிரி வந்து நாக், கல்லூரிக்கான அந்த அக்ரிடேஷன் வந்து நாக், துறைகளுக்கான அக்ரிடேஷன் வந்து என்பிஏ, அது மாதிரி ரேங்கிங் என்ஐஆர்எஃப், இந்த மாதிரி ரேங்கிங் இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதை தவிர இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏஐ படிப்புகளான படிப்பு சார்ந்த கோர்சஸ் லைக் ஏஐடிஎஸ்ஓ இல்லை ஏஎம்எல்ஓ படிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹையர் எண்ட் ப்ராசஸிங் உள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லை, பசங்களுக்கு வந்து அதில் ரியல் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் க்ரியேட் பண்ணி தந்துருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பசங்க வந்து அந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு சே தட் 23 teams ஃப்ரம் சாய்ராம் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹார்ட்வேர் எடிஷன், சாஃப்ட்வேர் எடிஷன் 2 விதமாக இருக்குது. பொதுவாக சாஃப்ட்வேர் எடிஷன் வந்து 2 days இருக்கும், ஹார்ட்வேர் எடிஷன் வந்து 5 days இருக்கும். நானே வந்து ஒரு டீமோட நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், நான் மென்டராக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 days பசங்க வந்து இன்டர்மீடியண்ட்டாக தூங்கிட்டு எழும்பி அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே வர ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிள்ளைங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு டம் பீப்புளுக்கான வீடியோ கான்ஃபரன்சிங் கால் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போது டம் பீப்புளுக்கு வந்து இப்போ நம்ம ரிங்கிங் டோன் கேட்காது. அப்போ எந்த விதத்தில் அவங்களுக்கு இதை காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று வைப்ரேஷன் இல்லை லைட் அடிக்கிறது மூலம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் டெவலப் பண்ணாங்க பசங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக 5 days தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வர ஜட்ஜஸ் நான் சொன்ன மாதிரி இந்தியன் சைன் லாங்குவேஜ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ தே ஆர் த எண்ட் யூசர்ஸ். அந்த எண்ட் யூசரே வந்து இந்த பிள்ளைங்க பண்ணதை வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ஆட் பண்ணி கொடுங்க, அந்த ஃபெசிலிட்டி ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பசங்க வந்து இதனால ஒரு ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்குது.